ஹாய் மை டியர் வியூவர்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம 2 வீடியோ போட்டிருப்போம். வெப் டெவலப்பிங்கில் ஒன்று HTML, அனதர் ஒன் CSS. ஓகேவா? ரெண்டுமே மினிமம் வந்து 20 மினிட்ஸ் இருக்கும். அப்படி நீங்கள் அந்த வீடியோ யாரும் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்காக. அதை நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கோங்க, ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதான் நம்ம தேர்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா JS பார்க்க போகிறோம். இது மூணுத்தையும் வச்சு நெக்ஸ்ட் நம்ம எப்படி அப்ளிகேஷன் ஜென்ரேட் பண்ணுறது, வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம ஒன்று சொல்ல போகிறோம். இப்போது நம்ம ஜேஎஸில் வந்து பேசிக்ஸ் பார்த்துடலாம். ஜேஎஸ்ங்கிறது ஒன்றும் கிடையாது, ஜாவா ஸ்கிரிப்ட். இது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நான் ஒரு டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சிட்டேன். ஓகேவா? நீங்களும் என்ன பண்ணுங்கள், அதே மாதிரி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் எடிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதில் நம்பர் ஃபோல்டர் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா ஓப்பன் ஃபோல்டர் அப்படின்னு வரும். இதில் நீங்கள் டெஸ்க்டாப் போங்க. ஓகே, நான் டெஸ்க்டாப்பில் ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சுருங்க, ஃப்ரண்ட் எண்டு. அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கிளிக் பண்ணோன்னே இப்போ என்னோடய ஃபோல்டர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, இதான் என்னோடய ஃபோல்டர். என்னோடய ஃபோல்டரில் வந்துட்டேன். எனக்கு வந்து ஃபைல் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நியூ ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இதில் ஃபோல்டர் கிளிக் பண்ணிக்கலாம். ரிஃப்ரெஷ்க்கு எதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஃபோல்டர் கிரியேட் பண்ண போகிறேன். என்ன ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும், நான் ஒரு index.html அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ எனக்கு வந்து ஒரு HTML வந்து ஃபைல் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். அந்த இன்னொரு ஃபைல் நேம் என்னென்னா index.js அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். எனக்கு இந்த ஜேஎஸ் ஃபைல் கிரியேட் ஆகிடுச்சு. நான் இப்போ இந்த HTML ஃபைல்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, HTML5 இருக்குல்ல, அதை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே வந்துட்டேன். இப்போ நான் பாடிக்குள்ளே இப்போ என்னோட ஜேஎஸ் ஃபைலோட லிங்க்கை கொடுக்கணும். அதுக்கு என்னென்னா நம்ம ஸ்கிரிப்ட்டுங்கிற ஒரு டேக் யூஸ் பண்ணுறோம். ஸ்கிரிப்ட்டுங்கிற டேக் நான் கொடுத்துக்கிறேன். ஸ்கிரிப்ட்டுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்குள்ளே நீங்கள் கொடுக்கணும். அது என்னன்னு சொல்லி கொடுக்கணும். டைப்புன்னு சொல்லி ஈக்குவல் கொடுத்து டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம டெக்ஸ்ட்டாக தான் அதில் டைப் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட்டு ஸ்லாஷு ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த ஃபைலோட சோர்ஸை கொடுக்கணும். அதுக்கு எஸ்ஆர்சி அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் நேம் இருக்குது. அந்த ஆட்ரிபியூட் நேமை கொடுத்துட்டு ஈக்குவல்ட்டு நான் என்ன பண்ணுறேன், index.js அப்படின்னு நான் டைப் பண்ணோன்னே என்னோட அந்த ஃபைலோட பாத் கீழே இருக்கும். அதை நான் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டேன். நீங்கள் இதில் கண்ட்ரோல் வச்சு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபைல் நேவிகேட் ஆகும். இப்போ நம்மளோட அங்கே பாத்தை செட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு இதை பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்க போகிறது எல்லாமே 2-3 டைப்பில் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே கன்சோலில், ஒரு வெப்பேஜோட கன்சோலில் பிரிண்ட் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஓகே, நான் இதில் வந்து டைட்டில் மாற்றிக்கிறேன். என்ன டைட்டில்னா ஜேஎஸ் டெமோ அப்படின்னு நான் மாற்றிக்கிறேன். இதில் index.jsல வந்துக்கிறேன். index.jsல வந்துட்டு வேர் a = 5 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம எல்லாமே கன்சோலில் பார்க்க போகிறதால console.log அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா, வெப்பேஜோட கன்சோல் இருக்குல்ல, அந்த கன்சோலில் ஓப்பன் ஆகும். ஓப்பன் க்ளோஸ் ஆக்கிட்டு இதுக்குள்ளே நீங்கள் அந்த ஏவை கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து, ஆனால் அந்த வேரியபிள் என்ன கொடுத்துருக்கோன்னா அந்த வேரியபிள் எனக்கு பிரிண்ட் ஆகும். சேவ் கொடுத்துக்கோங்க. இதில் இந்த ரைட் கிளிக் கொடுத்து இதில் இந்த பாத் இருக்கும், காப்பி பாத். அப்படி பாத் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா பெட்டர் காப்பி பாத்தே கொடுத்துக்கோங்க. காப்பி பாத் கொடுத்துட்டு உங்களோட வெப்பேஜ் போய்க்கோங்க. வெப்பேஜில் போயிட்டு அந்த பாத்தை ஒரு முறை கிளிக் பண்ணி ரிஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து index.html என்ன ஃபைலோ அந்த ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகிடும். ஓகேவா? ஜேஎஸ் டெமோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சேவ் ரன். ஒரு நிமிஷம் இருங்க. நெட்ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா ஓகே, ஜேஎஸ் டெமோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டைட்டில் வந்துருச்சா? இப்போ வந்து லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த ஃபைல் கொடுத்துட்டேன். எனக்கு வந்து நேம் சேஞ்ச் ஆகிடுச்சு. என்னோடய இண்டெக்ஸ் ஃபைல் போய்க்கிறேன். இப்போ வந்து console.log அப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணுறேன். console.log அப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணும்போது Ctrl+Shift+I அழுத்துறீங்க அப்படின்னா உங்களோட கன்சோல் பேஜுக்கு உங்களோட டாம் எலிமெண்ட் இருக்குல்ல, எந்த இன்ஸ்பெக்ட் பண்ணுற டாம் எலிமெண்ட் வந்து ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கன்சோல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, அந்த கன்சோலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கன்சோலில் 5ன்னு பிரிண்ட் ஆகிடுக்கா. என்னோடய வேரியபிள் நான் கொடுத்தேன் 5ன்னு பிரிண்ட் ஆகிருக்கு.
அது பாருங்கள் வேரியபிள் ஏ ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லுவாங்க. கன்சோல் டாட் லாகில் ஏ கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு 5 பிரிண்ட் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா குளோபல் லெவல் குளோபல் ஸ்கோப்பு இதை வந்து வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். வேர் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். இதில் வேர் ரிலேட்டு கான்ஸ்ட் அப்படின்னு சொல்லி 3 இருக்குது. நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ண போகிறது வேர் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இது வேரியபிளில் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதில் வந்து ப்ரிமிட்டிவ் நான் ப்ரிமிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிமிட்டிவ் நான் ப்ரிமிட்டிவ் நான் ப்ரிமிட்டிவ்னு இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு நம்பர் ஸ்ட்ரிங்கு எல்லாமே வருதுல்ல. இதெல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ நம்பர் 1 3 இந்த மாதிரிலாம் நம்பர் இருக்குல்ல, இந்த நம்பர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்குங்கிறது என்னென்னா நீங்கள் டபுள் கோட்ஸில் ஒரு இதாக கொடுக்குறீங்கள சம்திங் ஏதோ ஒரு வேல்யூ அதுதான் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பூலியன் ட்ரூ இல்லை ஃபால்ஸ் இதான் வந்து பூலியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த வேர்லெட்டு கான்ஸ்டன்ட் இதுக்குள்ளேயே நம்ம வந்து டிக்ளேர் பண்ண முடியும். இனிஷியலைஸ் பண்ண முடியும். எப்படி பண்ணுறதுன்னா, வேர் அப்படின்னு சொல்லி பி ஈக்குவல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்ட்ரிங்காக கொடுத்தீங்க அப்படின்னா, அது வந்து ஸ்ட்ரிங்கான எடுத்துக்கும். இப்போ ராஜா அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குற நேம் அது ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கிச்சு. இப்போ வேர் ஆல்ரெடி நம்பர் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதேமாரி இப்போ வேர் சி ஈக்குவல்ட்டு ட்ரூ அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன் அப்படின்னா, அது வந்து ட்ரூன்னு எடுத்துக்கும். இப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கன்சோல் டாட் லாகில் இதில் பி கம்மா சி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இது ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ஒரு முறை இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா ராஜா ட்ரூ அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கும். ஜேஎஸ் நம்பர் 15 JS3 ஓகேவா. இப்போ வந்து நம்ம ப்ரிமிட்டிவ் டைப் பார்த்தோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து நான் ப்ரிமிட்டிவ் இருக்குது. நான் ப்ரிமிட்டிவ் என்ன அப்படின்னா அரே ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. அரே அண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது நான் ப்ரிமிட்டிவில். ஓகே. இதெல்லாமே நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் தான். இப்போ இதெல்லாம் நான் வந்து சொல்லியிருக்கேன். ப்ரிமிட்டிவ் நான் ப்ரிமிட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ப்ரிமிட்டிவ்ங்கிறது என்ன அப்படின்னா ஸ்டோரிங் ஒன் ஒரு வேல்யூ தான் இதெல்லாம் ஸ்டோர் பண்ண முடியும். இதுவே நான் ப்ரிமிட்டிவ் அப்படின்னா இந்த இருக்குல்ல ஒரு வேல்யூ தான் உங்களால் ஸ்டோர் பண்ண முடியுது. இதுவே நான் ப்ரிமிட்டிவ் ஸ்ட்ரிங்கும் ஆல்சோ நான் ப்ரிமிட்டிவ் தான். நான் ப்ரிமிட்டிவ் அப்படின்னா ஸ்டோரிங் மோர் தென் வேல்யூஸ் அதான் வந்து நான் ப்ரிமிட்டிவ் அப்படின்னு தான் சொல்லுவோம். உங்களுக்கு எதுவும் பற்றி டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா நான் ஜாவா வீடியோவும் வந்து ஆல்ரெடி போட்டிருப்பேன். அதுலேயும் ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா. இதில் வேறுங்கிறது என்னென்னா குளோபல் ஸ்கோப்பு அதையும் நான் சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம வேர் ரிலேட்டு கான்ஸ்ட் அது மூணுத்தையும் நம்ம வந்து வேரியபிள் டைப்பில் லோக்கல் வேரியபிள் குளோபல் லெவல் வேரியபிள் அதில் நம்ம பார்க்கும்போது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அடுத்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் இதில் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து வேர் d ஈக்குவல் டு 5 e ஈக்குவல் டு 7 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன்னு வச்சிங்களேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கன்சோல் டாட் லாகில் d ப்ளஸ் ஏ அப்படின்னு பிரிண்ட் பண்ணோன்னா ஷேர் JS20 7 + 5 12 அப்படின்னு சொல்லி நம்ம பிரிண்ட் ஆகிடுச்சா பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா 7 + 5
12 அப்படின்னு சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. நீங்கள் செமிகோலன் கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம். நான் கொடுக்குறது வந்து ஒரு பெட்டர் வே. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், டி+இ ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிட்டேன். ப்ளஸ் பண்ணோன்னே எனக்கு என்ன பண்ணுச்சு, அதோட வேல்யூ கன்சோலில் கிடச்சிருச்சு. இதை வந்து நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேஷனில் வந்து ஆடிங் சொல்லுவோம். இதே சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து சப்ட்ராக்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, சப்ட்ராக்டுக்கு மைனஸ் யூஸ் பண்ணுங்கள். டி மைனஸ் இ சப்ட்ராக்ட் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா மல்டிப்புளுக்கு டி இன்ட்டு இ யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டிவைடுக்கு டி ஸ்லாஷ் இ யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரிமைண்டருக்கு டி மைனஸ் இ யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போது அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இன்னும் 2 ஆப்ரேட்டர் இருக்குது. என்ன அப்படின்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர். இது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் சொல்கிறோன்னா, அடுத்து வந்து என்னென்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர். கம்பேரிசன் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுது அப்படின்னா, வேர் ஏ ஈக்குவல் டு 5 அப்படின்றது. ஓகேவா? அதுக்கப்புறம் வேர் பி ஈக்குவல் டு 7 அப்படின்றதுன்னு வச்சிங்களேன். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, என்னோட கன்சோல் டாட் லாகில் நான் கன்சோல் டாட் லாகில் கேட்குறேன், ஏ ஈக்குவல் டு பியா அப்படின்னு சொல்லி. அது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமா? ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிச்சு. அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு அது சொல்லுது. ஓகேவா? கன்சோல் டாட் லாகில் நான் கேட்டேன், ஏ ஈக்குவல் பி அப்படின்னு. ஏ ஈக்குவல் பி அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு அது சொல்லிடுச்சு. அப்படின்னா என்னென்னா, ஏவோட வேல்யூ வேறு, பியோட வேல்யூ வேறு. இது என்ன பண்ணுது, ஈக்குவல் ஏவோட வேல்யூ 5ன்னு இருக்குது, பியோட வேல்யூ 7 இருக்குது. அதனால் நமக்கு வந்து ரிட்டர்ன் ஃபால்ஸ் கொடுத்துருக்கு. இது இது வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஈக்குவல் ஆப்ரேட்டர். அதுக்கப்புறம் நான் இன்னொரு ஆப்ரேட்டர் இருக்குது, அது என்னென்னா ட்ரிபிள் ஈக்குவல் ஆப்ரேட்டர். இப்போ இதுக்கு மிடில் இப்போ இன்னொரு ஆப்ரேட்டர் இருக்குது, அது என்னென்னா ட்ரிபிள் ஈக்குவல் ஆப்ரேட்டர். அதுக்கப்புறம் என்னென்னா நாட் ஈக்குவல் ஆப்ரேட்டர். நாட் ஈக்குவல் ஆப்ரேட்டர் முன்னாடி எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் போடணும் நாட் ஈக்குவல் ஆப்ரேட்டருக்கு. இப்போ இதை நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபால்ஸ் ட்ரூ. இந்த ட்ரிபிள் ஈக்குவல் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட டேட்டா டைப் ப்ளஸ் அதோட என்ன வேல்யூ கொடுத்துருங்களோ அந்த வேல்யூ ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்க்குறது தான் ட்ரிபிள் ஈக்குவல் ஆப்ரேட்டரோட வேலை. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கிரேட்டர் தென் லெஸ் தென், கிரேட்டர் தென் அண்ட் லெஸ் தென், அப்புறம் கிரேட்டர் தென் ஈக்குவல்,
லெஸ் தென் ஈக்குவல் அண்ட் கிரேட்டர் தென் ஈக்குவல். இது எல்லாத்தையுமே செக் பண்ணோம். ஓகே, ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ், கிரேட்டர் தென் ஈக்குவல் லெஸ் தென் ஈக்குவல், இதை வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுக்கப்புறம் என்னென்னா நம்ம பார்க்க போகிறது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது என்னென்னா ஒன்றும் கிடையாது, ஒரு கண்டிஷன். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது என்னென்னா ஒரு கண்டிஷன். இப்போ வந்து என்கிட்ட எக்ஸாம்பிள் வேர் a ஈக்குவல் டு 5 அப்படின்ட்டு இருக்கு. திரும்ப என்ன பண்ணுறேன், வேர் b ஈக்குவல் டு 5 அப்படின்னு வச்சுருக்கேன். என்ன பண்ணுறேன், கண்டிஷன் ஈக்குவல் டு இஃப் யூஸ் பண்ணுவோம். இஃப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்லி பிரேசஸ். உங்களோட கண்டிஷனை இதுக்குள்ளே தான் எழுதணும். ஏ ஈக்குவல் டு பினா உள்ளே வந்துட்டு என்ன பண்ணணும், கன்சோல் டாட் லாகில் எனக்கு வந்து வாஸ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? கன்சோல் டாட் லாகில் எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். நான் திரும்ப இங்கே வந்துட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ரிஃப்ரெஷ் பண்ணோடனே எனக்கு பாஸ்ன்னு வந்துருச்சு. அடுத்து நான் என்ன பண்ணுறேன், என்னோட வேல்யூவை இதை 7ஆக சேஞ்ச் பண்ணி திரும்ப போய் பார்க்குறேன். எதுவுமே இல்லை, ஏன்னா நான் எதுவுமே கொடுக்கல. கரெக்டாக என்னோட கண்டிஷன் வந்து இதுக்குள்ளே இல்லை, அதனால் இது பிரிண்ட் ஆகலை. இப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்னா எல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் ஓப்பன் பண்ணோம். எல்ஸ் பிளாக்குள்ளே நான் என்ன சொல்கிறேன், கன்சோல் டாட் லாகில் ஃபெயில் அப்படின்னு பிரிண்ட் பண்ண அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? என்ன பண்ணுறேன், ஃபெயில்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. பார்த்தா தெரியும் ஃபெயில்னு பிரிண்ட் ஆகிருக்கு. கன்சோல் டாட் லாகில் ஃபெயில்னு பிரிண்ட் ஆகிடுச்சா? ஓ, அடுத்து இதான் வந்து கண்டிஷன் ஆப்ரேட்டர். இஃப் எல்ஸு, அதுக்கப்புறம் இஃப் எல்ஸ், இஃப் எல்ஸ், இஃப் எல்ஸு. ஓகே, எல்ஸ் இஃப் எல்ஸ். ஓகேவா? ஏ ஈக்குவல் டு பியா, இந்த கண்டிஷன் என்னன்னா ஏ நாட் ஈக்குவல் டு பியா, அப்படி இல்லைனா எல்ஸுக்குள்ளே இருக்கிற பிளாக்கை வந்து எக்ஸிக்யூட். இதுதான் நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இது வந்து கண்டிஷனல் ஆப்ரேட்டர். இப்போ இது வரையும் நம்ம ஓரளவு பேசிக்ஸ் பார்த்துருப்போம். அடுத்து என்னென்னா ஸ்விட்ச் கேஸ். இந்த ஸ்விட்ச் கேஸில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இஃபெல்ஸ் எப்படியோ அதே மாதிரி தான் ஸ்விட்ச் கேஸும். இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். என்னோட ஸ்விட்சுக்குள்ளே, ஓகே, என்னோட ஸ்விட்சுக்குள்ளே ஒரு கண்டிஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்னோட ஸ்விட்சுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், என்னோட வேரியபிள் மேலே எக்ஸாம்பிள் வந்து வேர் டி ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கிங்க. இதுக்குள்ளே என்னோட சுவிட்சுக்குள்ளே வந்து பார்க்குறேன், இதுக்குள்ளே நீங்கள் என்ன இந்த இடத்துல டிக்ளேர் பண்ண ஒரு ரெஃபரன்ஸ் நேம் யூஸ் பண்ணுவீங்களே, அந்த ரெஃபரன்ஸ் நேமை இதுக்குள்ளே கொடுத்துக்கணும். ஓகே, டிங்கிற ரெஃபரன்ஸ் நேமும் கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அடுத்து கேஸ் இருக்குல்ல, இந்த கேஸ் என்னன்னா அங்கே கொடுக்குற வேல்யூ நீங்கள் எங்கே கொடுக்கணும்.
ஓகேவா? உங்களோட கேஸ் வேல்யூ இந்த இடத்துல இருக்கணும். ஓகே. இந்த கேஸ் வேல்யூ குடுத்தோனே, நீங்க இது கீழ அதோட ஸ்டேட்மெண்ட் குடுக்கணும். ஸ்டேட்மெண்ட் நான் என்ன பண்றேன், கன்சோல் டாட் லாக் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். கன்சோல் டாட் லாக்ல என்டர் அப்படின்னு சொல்லி நான் குடுக்குறேன். இப்படி உங்களுக்கு முடிஞ்சோனே நீங்க பிரேக் குடுக்கணும். இல்லன்னா, நெக்ஸ்ட்டு நீங்க கேஸ் திரும்ப 5ன்னு இருந்துச்சு அப்படின்னா, இதுலயும் உள்ள அடுத்து கேஸ் 5 ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கேஸ் 5 பார்க்கும். வேர் டி சுவிட்சுக்குள்ள வந்தாச்சு. அதுக்கப்புறம் கேஸ் 5ன்னு எங்க இருக்குன்னு பாக்குது. அப்புறம் இது பிரிண்ட் ஆயிடும். பிரிண்ட் ஆயிட்டு திரும்ப இந்த பிரேக் இல்லன்னா, இந்த பிரேக் இல்லன்னா அடுத்து வந்து என்டர், டெலீட் 2மே பிரிண்ட் ஆயிடுச்சுல்ல. இதுவே இஃப் எல்ஸ்னா, இஃப்குள்ள வந்து பார்க்கும். இதுக்குள்ள இருக்கிற கண்டிஷன் ஓகேனா இது பிரிண்ட் பண்ணும். அடுத்து எல்ஸ் போகாது, எல்சியும் போகாது. ஆனா இதுவே கேஸ் 5 ஓகே ஆகி கேஸ் 7ம் இருந்துச்சு அப்படின்னா, கேஸ் 5க்குள்ளதும் பிரிண்ட் ஆகும். கேஸ் 7க்குள்ளதும் பிரிண்ட் ஆகும். அதனால நீங்க என்ன பண்ணணும், இதுல பிரேக்ன்னு ஒண்ணு மென்ஷன் பண்ணணும். ஓகே. பிரேக் குடுத்தா அதோட ஸ்டாப் ஆயிடும். அதுக்கு அடுத்து உள்ளது எக்ஸிக்யூட் ஆகாது. அதுக்கப்புறம் டிஃபால்ட்ன்னு ஒண்ணு இருக்கு. எதுவுமே அந்த கண்டிஷனே சாட்டிஸ்ஃபைடு ஆகல அப்படின்னா, உங்களுக்கு வந்து டிஃபால்ட் வந்து பிரிண்ட் ஆயிடும். டிஃபால்ட் வந்து பிரிண்ட் ஆயிடும். அந்த கண்டிஷனே சாட்டிஸ்ஃபைடு ஆகல அப்படின்னா, டிஃபால்ட் பிரிண்ட் ஆயிடும். ஓகேவா? 2த்துக்குமே பிரேக் குடுத்துருக்கேன். இப்ப நான் திரும்ப போயிட்டு போய் பார்க்குறேன். புட் அப்படி அது மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? புட் அது மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம வந்து ஸ்விட்ச் கேஸ் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், ஃபார் லூப் பார்க்கலாம் அதுல. ஃபார் லூப் ஃபார் லூப்ங்கிறது என்ன, ஃபார் ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட்ல ஐ வந்து நீங்க இனிஷியலைஸ் பண்ணணும். இதுல நான் இப்போ வேர் ஐ ஈக்குவல் டு 0 அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இது வந்து இனிஷியலைசேஷன். அதுக்கப்புறம் நீங்கள் அதோட கண்டிஷன் கொடுக்கணும். ஐஏ உங்களோட ஐ இருக்குல்ல, ஐ வந்து என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னா, லெஸ் தென் 5 விட இருக்கணும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஐ ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, கன்சோல் டாட் லாகுக்குள்ள அந்த ஐயை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், வேர் ஐ ஈக்குவல் டு 0 ஐ வேரியபிள் ஐ ஈக்குவல் டு 0 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ 0 இங்கே வந்திருக்கு. 5 விட 0 வந்து சின்னது. அதனால் என்ன பண்ணுவோம், திரும்ப உள்ளே வரும். இங்கே வந்து 0 பிரிண்ட் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் 1 இருக்கும் இந்த இடத்துல. திரும்ப 1 வரும். 1 பிரிண்ட் ஆகும். திரும்ப இன்க்ரிமெண்ட் ஆகும். 2ஆ மாறும். திரும்ப இன்க்ரிமெண்ட் 3ஆ மாறும். 4ஆ மாறும். 5ஆ மாறும். 5 லெஸ் தென் 5ஆன்னு பார்க்கும். அப்போ வந்து கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகாது. ஓகேவா? சாட்டிஸ்ஃபைட் ஆனாலும் லூப் போட்டு வெளில வந்துடும். ஓகேவா? 0 1 2 3 4 பிரிண்ட் ஆயிருக்கா? இதான் ஃபார் லூப். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒயில் ஒயில் பார்க்க போகிறோம். ஒயில் லூப்புங்கிறது என்ன அப்படின்னா, நான் வந்து வேர்
எஃப் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கிங்க. இப்போ நான் வந்து என்னோட ஒயில் லூப்பில் எஃப் லெஸ் தென் 4 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஃபார் லூப்பில் என்ன செய்கிறோமோ அதே தான் அங்கே ஒயில் லூப்பில் பண்ணுறோம். ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இதுக்குள்ளே console.log அப்படின்னு சொல்லிட்டு RR அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். என்ன பண்ணுறேன், என்னோட எஃப் ப்ளஸ் ப்ளஸ் பண்ணுறேன், இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஓகே, எஃப் வந்து 0வாக இருக்குது, 4 விட சின்னதாக இருக்குது, திரும்ப உள்ளே வருது. ஓகே, உள்ளே வந்தோடனே கண்டிஷன் ஓகே ஆகிடுச்சு. திரும்ப உள்ளே போகுது, இங்கே 1 இருக்குது, திரும்ப உள்ளே வருது 2 3 4 இருக்குது. நான் ஓகே, நான் இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், ஆர் வந்து 4 டைம் பிரிண்ட் ஆகிருக்கும், பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதில் 4 அப்படின்னு சொல்லியிருக்கா. இதுவே வந்து ஆருக்கு பதில் கமா எஃப் நான் பிரிண்ட் பண்ணுறேன். R0 R1 R2 R3 ஓகேவா. ஒயில் இதுவே டூ ஒயில் என்னென்னா, டூ ஒயில் என்ன பண்ணணும்னா டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் இருக்கு. இந்த டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் இருக்கு. இது வந்து கன்சோல் டாட் லாக். நீ ஃபஸ்ட்டே சொல்லிட்டீங்க அதுக்கிட்ட என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, எனக்கு வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொல்லி, அது வந்து அந்த வேலையை செஞ்சிடும். இப்போ டிடி அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், வேர் ஜி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். வேர் ஜி ஈக்குவல் டு 0 என்கிட்ட 0ன்னு இருக்கு. கன்சோல் டாட் லாகில் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஜியை வந்து எங்கே இருக்கு, ஜியை வந்து ப்ளஸ் ப்ளஸ் பண்ணுறேன். ஓகேவா. கீழே வந்து என்ன பண்ணுறேன், ஒயிலுக்கு வந்து கண்டிஷன் கொடுக்குறேன். ஒயிலுக்கு என்ன கண்டிஷன் கொடுக்குறேன்னா, ஜி கிரேட்டர் தென் 4ஆக இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், வருது ஃபஸ்ட்டு டூ இருக்கிற ஒர்க்கை செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் கண்டிஷனுக்குள்ளே வரும். அதுக்கப்புறம் 1ஆம் 2ஆம் வரும், 3ஆம் வரும், 4ஆம் வரும். ஓகேவா. டிடிடிடிடின்னு 4 டைம்ஸ் வந்து அவனுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம பார்த்தது என்னென்னா, பேசிக்ஸாக எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருக்கோம். இதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு வெப்சைட்டில் எப்படி இதோட வெப்சைட் பிஹேவியரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதாவது லாகின் பட்டனை கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் பேஜ் நேவிகேட் ஆகுறது, அதெல்லாம் வேலிடேட் பண்ணுறது, இதெல்லாமே இந்த பேசிக்ஸ் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அதெல்லாம் நம்மளால் பண்ண முடியும். அடுத்து அரே அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அரே, இந்த அரே என்ன பண்ணும் அப்படின்னா, வேர் ஏஆர்ஆர் அரே அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இந்த அரேவை நீங்கள் வந்து இப்படி டிக்ளேர் பண்ணலாம். இந்த அரேக்குள்ளே 1 2 3 4 அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு என்னோட வேல்யூ பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணோம், கன்சோல் டாட் லாக் அப்படின்னு சொல்லி கொடுத்து, இது வந்து அரே ஆஃப் 1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அரே ஆஃப் 1 அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அது என்ன பண்ணுதுன்னா 0 1 2 3 அப்படின்னு எடுத்துக்குவோம். 0 எனக்கு வந்து பிரிண்ட் ஆக தேவையில்ல, 1 எனக்கு பிரிண்ட் ஆகணுங்கிறதுக்காக நான் 1 கொடுத்துருக்கேன். 0th இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ், தேர்ட் இண்டெக்ஸ். ஓகேவா. என்னோட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். கன்சோல் டாட் லாக். ஓகே, என்னோட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் நம்பர் 2 இருக்குது, அதனால் எனக்கு அந்த நம்பர் 2 பிரிண்ட் ஆகிடும். என்னோட ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் நம்பர் 2 இருக்குது, அதனால் எனக்கு அந்த நம்பர் 2 பிரிண்ட் ஆகிடுச்சு. இதையே எனக்கு எல்லாத்தையும் நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, நான் ஃபார் லூப்புக்குள்ள நான் என்ன பண்ணுறேன்னா, நான் என்ன பண்ணுறேன், வேர் ஐ ஈக்குவல் டு 0 அப்படின்னு நான் சொல்லி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், அரே டாட் லென்த்து, அந்த லென்த் வந்து
அந்த லென்த் வந்து என்னோட ஐயை விட பெருசாக இருக்கணும். அதுக்கப்புறம் என்னோட ஐயை ப்ளஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஐயை விட பெருசாக இருக்கணும். அதுக்கப்புறம் நான் ஐயை ப்ளஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா console.log இதுக்குள்ளே வந்து array of I. ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், என்கிட்ட ஒரு வேரியபிள் இருக்குது. வேரியபிள் வந்து 0. என்னோட அரேயோட லென்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4. என்னோட அரேயோட லென்த்து 4. இப்போ ஐயோட வேல்யூ வந்து 0. இந்த இடத்துல 4ஆக இருக்குது. ஓகேவா? 0வாக இருக்குது. இப்போ உள்ளே வருது. உள்ளே வந்தோடனே 0th இண்டெக்ஸ் என்னவோ அந்த 0th இண்டெக்ஸ் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ரெண்டாவது வேல்யூ 1ஆக மாறுது. இங்கே வந்து 0 வந்து 1ஆக மாறுது. இந்த இடத்துல 4 தான் இருக்கும். இப்போ 1வது இண்டெக்ஸ் திரும்ப உள்ளே வருது. 1வது இண்டெக்ஸ் பிரிண்ட் ஆகிடும். திரும்ப வந்து 2ஆம் வரும். 2வது இண்டெக்ஸ் என்ன இருக்கும் அது பிரிண்ட் ஆகும். 3ஆம் வரும். 3ஆம் இண்டெக்ஸ் பிரிண்ட் ஆகும். 4ஆம் வரும். 4க்கு 4. இந்த ஐ வந்து 4ஆக இருக்கும்போது இதுவும் 4ஆக இருந்துச்சு. இது என்ன பண்ணுதுன்னா அரே டாட் லென்த்து வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா 4th இண்டெக்ஸ் உள்ளே வரும். இப்போ வந்து இந்த 4 விட இது வந்து கம்மியாக இருக்கணும். எனக்கு வந்து அதிகமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணும், லூப்பை விட்டு வெளில வந்துடும். ஓகேவா? பாருங்க 1 2 3 4 நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சா அரே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அரே கான்செப்ட் பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஓகே, இந்த பேசிக்ஸ் போதும். நம்ம அடுத்து வந்து ஃபங்க்ஷன் மொத்தம் 3 வீடியோ ஸ்ப்ளிட் பண்ணி போடுறேன். இதுலேயே சொல்லிடலாமா? சரி, ஓகே. ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் வந்து நார்மலாக நம்ம வந்து எப்படி கால் பண்ணுறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷனோட நேம் நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து என்ன ஆட் டேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். ஓகே, அந்த ஃபங்க்ஷனை ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுக்குறேன். ஃபங்க்ஷனுங்கிறது என்னென்னா மெத்தடு. ஜாவாலலாம் மெத்தட் இருக்கும். அதேமாதிரி இதில் ஃபங்க்ஷனோட நேம் பேர் என்னென்னா மெத்தட் அப்படின்னு வச்சுருக்காங்க. இப்போ ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதோ ஒரு ஒர்க்கை செய்ய சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. console.log ஏதோ 5 + ஓகே 5 + 3 அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் தனியாக கால் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் நீங்கள் கால் பண்ணால் தான் இந்த ஃபங்க்ஷன் போய் கால் ஆகி இதுக்குள்ளே இருக்கிற வேலை நடக்கும். இதுக்கு பேர் மெத்தட் காலிங். இதுக்கு பேர் மெத்தட் க்ரியேஷன். இதுக்குள்ளே இருக்குல்ல இந்த ப்ராக்கெட்குள்ளே இதுக்குள்ளே இருக்கிறது மெத்தட் டெஃபினேஷன். உள்ளே இருக்கிற மெத்தட் டெஃபினேஷன். அதுக்குள்ளே நீங்கள் என்ன கொடுக்கணுமோ அது வந்து இந்த மெத்தட் கால் பண்ணும்போது இன்வோக் ஆகும். ஓகே, 8 பிரிண்ட் ஆகிடுச்சா? 5 + 3 8. இதை நம்ம என்ன பண்ணுறோம், நேம்டு ஃபங்க்ஷன் வித்தவுட் பேராமீட்டர். எந்த பேராமீட்டருமே நான் இன்சைடில் கொடுக்காம பிரிண்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் நேம்டு ஃபங்க்ஷன் வித்தவுட் பேராமீட்டர். இதுக்குள்ளே நான் பேராமீட்டர் கொடுத்து பண்ணுறது நேம்டு ஃபங்க்ஷன் வித் பேராமீட்டர். இதுக்கப்புறம் வர வீடியோலாம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு செஷனில் பார்க்கலாம் கண்டிப்பாக. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க. இந்த கோடிங் எல்லாமே நோட் பேடில் அப்டேட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ.